இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த ஜூன் மாதம் 10ஆம் நாளாகிய காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, ஏல் ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஜூன் மாதம் 10ஆம் நாளுக்காக ஆண்டவர் நன்றி சொல்லுகின்றோம். இந்த மாதத்தில் கடந்த 9 நாளை எங்களை ஆண்டவரே பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்திருக்கிறீர், ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீர். குறிப்பாக கடந்த கோடை விடுமுறை நாட்களை முடித்து ஆண்டவரே மாணவிகள் இந்த நாளிலே தன்னுடைய புதிய வகுப்புக்கு செல்ல இருக்கிறார்கள். முதல் நாள் பள்ளிக்கு செல்கிற போது நம்முடைய கிருபை பிள்ளைகளோடு தங்கியிருக்கட்டும் ராஜா. தொடர்ந்து இந்த நாளிலே அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும், ஆண்டவர் தலைமை ஆசிரியர்களையும், ஆண்டவரே பள்ளியினுடைய அனைத்து தாளாளர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த நாளின் இறை செய்தி ஆண்டவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் பாடல் ஜெப வேளை ஆண்டவரை ஆசீர்வதியும். இதை கேட்டு பயன்பெறுகிற மக்களுக்கு உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே நான் 338வது பாடலாகிய மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ என்ற பாடலை நாம் சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 338. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. உந்தன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, உந்தன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே. பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்திய பரகதி வாழ்வை என்று தேடாயோ, நித்திய பரகதி வாழ்வை என்று தேடாயோ. உந்தன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, உந்தன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மரித்தேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மரித்தேனே. உலக வாழ்வினை வேட்டகல்வாயே, உலக வாழ்வினை வேட்டகல்வாயே, மகா உவப்பாய்கதி இவன் மகிழ்வாயே, மகா உவப்பாய்கதி இவன் மகிழ்வாயே. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே
உன் நெஞ்சனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இந்த ஜூன் மாதம் 10ஆம் நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக இந்த வாரத்திற்கான சங்கீதம் முதல் சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகத்திலே முதலாவது சங்கீதம். இதில் 6 வசனங்கள் இருக்கிறது. 3 பகுதியாக நாம் பிரிக்கிறோம். 1 முதல் 3 நல்வழியை பின்பற்றுவோர் நல்லோர், 4 முதல் 5 தீய வழியை பின்பற்றுவோர் பொல்லார், 6வது இருவருக்கும் இறைவன் அளிக்கும் தீர்ப்பு என்று சொல்லப்படுகிறது. இரு வழிகள் என்ற தலைப்பு இதற்கு கொடுக்கப்படுகிறது. இரு வழிகள். அப்போ இதனுடைய பின்னணியை பார்க்கிற போது நற்பேறு பெற்றவர், நற்பேறு பெற்றவர் என்று மனிதரை வாழ்த்தி தொடங்கும் இந்த திருப்பாக்களின் தொகுப்பு ஆண்டவரை புகழ்ந்திடுக என்கின்ற 150வது சங்கீதத்தினுடைய 6வது வசனத்திற்கும் இதற்கும் அது அழகாக ஒரு நிறைவாக முடிகிறதை நாம் பார்க்கிறோம். திருப்பாக்கள் அனைத்தின் முன்னுரையாகவும் அவற்றின் சுருக்கமாகவும் இப்பாடல் அமைந்துள்ளது. மங்கள சொல்லோடு, அதாவது நற்பேறு பெற்றவர் என்று தொடங்கும் இந்த முதல் திருப்பாடல் அதே மங்கள சொல்லோடு நற்பேறு பெற்றோர் என்கின்ற இந்த பாடலோடு அது முடிவடைகிறது நம்ம பார்க்கிறோம். ஒரு காலத்தில் ஒரே பாடலாக இருக்கலாம், இந்த 1ம் 2ம் ஒரே பாடலாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. ஞான நூல்களின் மரபிலே இந்த சங்கீதம், நீதிமொழிகள் இவெல்லாம் அந்த வரிசையில் வருகிறது. இது இறுதி தொகுப்பாசிரியரால் முன்னுரையாக ஏற்றப்பட்ட இப்பாடல். நல்லது செய்யின் நல்லது விளையும், அல்லது செய்யின் அல்லதே விளையும். திணை விதைத்தவர் திணை அறுப்பார், வினை விதைத்தவர் வினையே அறுப்பார் என்ற மரபுகளை பின்பற்றி இந்த பாடல் வருகிறதை பார்க்கிறோம். நல்லோரையும் தீயோரையும் நெறிப்படுத்துகிறது எனலாம். இயேசு கூறிய இடுக்கமான வாயில் அகன்ற வாயில் என்கின்ற இந்த செய்தி இதில் வருகிறது நான் பார்க்கிறோம். பாறை மேல் வீடு கட்டிய அறிவாளி, மணல் மீது வீடு கட்டிய அறிவிலி என்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். நற்கனி தரும் மரம், தீய கனி தரும் மரம் என்பன இம்மரபையே வலியுறுத்துகின்றன. பல் சமயங்களும் இதே பாணியை பின்பற்றி வாழ்வு, சாவு, ஒளி, இருள், நீதி, அநீதி, அறம், மரம் என்ற இரு கோணங்களிலே மனித வாழ்வை நமக்கு கணிக்கின்றன. பழைய ஏற்பாட்டு அறிவுரை அனைத்தின் சாரமாக இத்திருப்பாடல் அமைகிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவில் தான் இது முழுமை பெறுகிறது. ஏன்னா தந்தையின் திருவுள்ளத்தையே, யோவான் 4:34, தந்தைக்கு உகந்தவற்றையே, தந்தைக்குரிய செயல்களையே, தந்தையின் அலுவல்களையே நிறைவேற்றிய இயேசு இத்திருப்பாடல் நற்பேறு பெற்றவர் என்று சொல்லலாம். இவரே ஆண்டவருக்குரிய திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி வரும் புதிய ஏற்பாட்டு நேர்மையாளர் என்று நாம் இங்கே பார்க்க முடியும். அன்பானவர்களே, இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம் நற்பேறு பெற்றவர் என்ற பகுதி வருகிறது. ஒருவேளை இந்த திருப்பாடல் என்னும் இந்நூல் விவிலிய பக்தி பாடல்கள் அல்லது மன்றாட்டுகள் ஆகியவற்றின் தொகுப்பாகும். பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு கவிஞர்களால் இயற்றப்பட்ட இப்பாடல்களை இஸ்ரேல் மக்கள் தங்கள் வழிபாட்டில் பயன்படுத்தினார்கள். காலப்போக்கில் இவற்றின் தொகுப்பு அவர்களது திருமறை நூலின் முக்கிய பகுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்பக்தி பாடல்கள் பல வகைப்படும். அவையாவன: கடவுளை புகழ்ந்து வழிபடுவதற்கானவை, கடவுளிடம் உதவி, பாதுகாப்பு, மீட்பு வேண்டிய பாடியவை, மன்னிப்பு வேண்டும் என்ற மன்றாட்டுக்கள், கடவுள் வழங்கிய ஆசைகளுக்கு நன்றி செலுத்தும் பாடல்கள், அரசர் பற்றிய பாடல்கள், அறிவுரை அளிக்கும் பாடல்கள். இவை தனி மனிதரின் வேண்டுதலாகவோ நாட்டு மக்களின் மன்றாட்டுகளாகவோ அமைந்துள்ளன. இவற்றுள் பல தனிப்பட்ட இறையடியாரின் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துகின்றன. ஏனைய இஸ்ரேல் இனத்தின் நாட்டங்களையும் உணர்ச்சிகளையும் படம் பிடித்து காட்டுகின்றன. கிறிஸ்து இயேசுவின் திருவாழ்விலும் திருப்பணியிலும் திருப்பாடல்கள் சிறப்பிடம் பெற்றிருந்தன. புதிய ஏற்பாட்டிலும் இப்பாடல்கள் மேற்கோள்களாக எடுத்து ஆளப்பட்டுள்ளன. எனவே இப்பாடல்கள்
கிறிஸ்தவ திருமறையிலும் திருச்சபையின் இறை வழிபாட்டிலும் தொடக்கத்திலிருந்தே சிறப்பிடம் பெற்றுள்ளது என்று நாம் பார்க்கிறோம். இந்த நூலின் பகுதியை, சங்கீதத்தை நம்ம 5 பகுதியாய் பிரிக்கிறோம். முதல் பகுதி 1 முதல் 41 சங்கீதம், 2வது பகுதி 42 72 சங்கீதம், 3வது 73 முதல் 89, 4வது 90 முதல் 106, 5வது 107 முதல் 150 பிரித்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் நற்பேறு பெற்றவர் இல்லையா? நற்பேறு பெற்றோர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழியிலே நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினிலே அமராதவர். ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறார். அப்போ நல்ல பேர் பெற்றவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடல்ல இந்த வார்த்தை அதாவது சங்கீதங்களிலே 26 தடவை, அதாவது எல்லா சங்கீதத்திலும் 26 தடவை இந்த நற்பேர் பெற்றோர் என்ற சொல் வருகிறது. 2ஆம் சங்கீதத்தில் வருகிறது, 4ஆம் சங்கீதத்தில் வருகிறது இல்லையா? 41ஆம் சங்கீதத்தில் 1 வருது, 84 வருது, 94 வருகிறது, 112 வருது, 128 வருகிறது. அதே போல இந்த வார்த்தைக்கு அசேரே என்ற எபிரேய மூலச்சொல் வாழ்வின் அனைத்து நலன்களையும் குறிக்கிறது. அசேரே என்ற வார்த்தையை நம்ம இங்க பார்க்கிறோம். இறைவனுக்கும் மனிதருக்கும் ஏற்புடைய ஒரு வாழ்வு பேறு பெற்ற வாழ்வு ஆகும் இல்லையா? இறைவனுக்கும் மனிதனுக்கும் ஏற்புடைய வாழ்வு. சில பேர் ஆலயத்துக்கு மட்டும் நான் போவேன், ஆனால் மக்கள் கூட எல்லாம் சண்டை போட்டு நிற்பேன் இல்லையா? மனைவி கூட சமாதானம் இல்லை, கணவன் கூட சமாதானம் இல்லை, பிள்ளைகளோட சமாதானம் இல்லை அப்படின்னா அது ஏற்புடைய வாழ்க்கை அல்ல. கடவுளுக்கும் ஏற்புடைய வாழ்க்கையா இருக்கணும், மனிதர்களுக்கும் ஏற்புடைய வாழ்க்கையா இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு அந்த மலை பிரசங்கத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 2 முதல் 12 நம்ம பார்க்கிறோம். லூக்கா 6:20-23 பார்க்கிறோம். பொல்லார் யார்? பொல்லார்கள், பாவிகள் இல்லையா? அவர்கள் எல்லாராலும் இகழப்படுவார்கள். ஏசாயா 57:20 நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 13:13 பார்க்கிறோம். நீதிமொழிகள் 21:24 பார்க்கிறோம். ஆக இணை அணி முறையில இம்மூன்று சொற்களும் பொதுவாக அனைத்து தீயோரையும் குறிக்கிறது. எல்லா கெட்டவர்களையும் குறிக்கிறது ஒரே சொல் பொல்லார் அல்லது பாவிகள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நடவாதவர், நில்லாதவர், அமராதவர் என்கின்ற இந்த வெர்ப் அல்லது இது வினைச்சொல் என்று நம்ம பார்க்கிறோம். இது படியமைப்பு இணையணி முறையில், அதாவது ஸ்டார்லைக் பேரலலிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற இம்மூன்று நிலைகளும் தீமையில் படிப்படியாக வளர்ந்து வீழ்ச்சி வருவதை பார்க்க முடிகிறது இல்லையா? பொல்லாதவர்கள் தீமையிலே வளர்வாங்க, ஆனால் வீழ்ச்சி உற்று போவார்கள். நல்லவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை வளர்வார்கள், வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். அதான் சொல்றது. அப்போ 2வது நம்ம பார்க்கிறோம். இவங்க பாருங்க, முதல் பகுதியில் நம்ம பார்க்கிற போது அவங்க நற்பேறு பெற்றவர்கள், பொல்லாருன்னு சொல்லாதபடி நடவாதவர், மற்ற மக்களுடைய அந்த கருத்துக்களுக்கெல்லாம் அவங்க செவி சாய்க்கவே மாட்டாங்க. அதே போல பாவிகளுடைய வழியில, தீய வழியில நிற்க மாட்டாங்க. இகழ்வோரின் குழுவினிலே, இகழ்வோரின் குழுவினா அந்த கேலி செய்யறவங்க, கிண்டல் செய்யறவங்க, இவங்களுடைய குழுவில் அவங்க இருக்கவே மாட்டாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சட்டத்தை பற்றி பேசுகிறது. ஆனால் அவர் ஆண்டவரின் திரு சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர்கள். ரொம்ப அழகா சொல்றார். அவர்கள் ஆண்டவருடைய சட்டம் இல்லை, ஆண்டவருடைய சட்டம் நமக்கு சீனாய் மலையில கடவுள் மோசே கிட்ட கொடுக்கிறார். என் மக்கள் என் இஷ்டப்படி தான் வாழணும். முதல் 3 கற்பனைகளை ஒரு கற்பலகையிலும், இல்லை அடுத்த 7 முதல் 10 கற்பனைகளை ஒரு கற்பலகையிலும் 2ஆக அழகாக பிரித்து அதை கொடுக்கிறார். அப்ப முதல் 3 என்ன சொல்லுது? கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு. 2வது மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு. அதை குறிக்கிற போது கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு, மனிதனுக்கும் மனிதனுக்கு உள்ள உறவு சிலுவையை குறிக்கிறது. சிலுவை நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். அப்போ இந்த உறவு இருப்பதனால்தான் கடவுள் நம்ம மேல அன்பா இருப்பார், இருக்குமா. அதான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரின் திரு சட்டம் என்பது நற்பேறு பெற்றவர் யார் என்று முதல் சொற்றுள்ள எதிர்மறையில கூறியவர் இங்கு அடுத்தது நேர்மறையாக சொல்றாரு. ஆண்டவரின் திரு சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவரின் திரு சட்டம் இங்கு பொல்லாரின் சொல் என்பதற்கு எதிர்மறையாக அமைகிறது. அதாவது தோரா என்ற எபிரேய சொல் சட்டம் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. எனினும் இச்சொல் இறைவனது வெளிப்பாடு, அவர் தந்துள்ள வாழ்க்கை நெறி மற்றும் வழிமுறைகள் அனைத்தையும் காட்டும். இது நம்மை பொறுப்புணர்வுக்கும் அதே வேளையில விடுதலைக்கும் அழைத்து செல்லுகிறது இல்லையா? புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தில் மறுவாசக முறைப்படி
தோராவுக்கு அன்பு என்று ஒரு பொருள் இருக்கிறது. பார்த்தீங்களா? கற்பனையினுடைய தலைப்பு என்னது? அன்பு தான். மனுஷன் கடவுளிடத்துல காட்டுகிற அன்பு, மனிதனிடத்துல காட்டுகிற அன்பு என்று அழகா கற்பனைகளுக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவன் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பான் இல்லையா? பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார், தாம் செய்வது அனைத்தும் வெற்றி பெறுவார். அப்போ எப்படி இன்றைக்கு நம்ம தோப்புல எல்லாம் போய் பார்க்கிறோம், வரப்பு ஓரத்துல தண்ணி போகிற அந்த ஓரத்துல, கால்வாய் ஓரத்துல நடப்பட்ட மரம் எப்படி இருக்கும்? செழிப்பார். அதே அந்த நிலத்துல எங்கனாவது ஓரத்துல இருக்கும், பாறையில அல்லது பாறைக்கு பக்கத்துல இருக்கிறது கொஞ்சம் செழிப்பு கம்மியா இருக்கும். ஆனால் தண்ணி போகின்ற பாதையின் ஓரத்துல அல்லது பாதையில் இருக்கிறது மிக செழிப்பா இருக்கும். அப்போ நல்லவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தண்ணி போகிற பாதையில கால்வாயில இருக்கிறவர்கள் போல இருப்பாங்க. ரொம்ப அழகா சொல்றார். அவர்கள் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார்கள். அவர்கள் கனித்தந்து பருவ காலத்துல கனித்தந்து பசுமையா இருக்காரு, அம்மரத்திற்கு ஒப்பாவார்கள், தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நல்லவர்கள் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள். ஆனால் தீயவர்கள் அவருடைய செய்வதில் தோற்று போகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதான் நம்ம பார்க்கிறோம். நீரோடையோரம் நடப்பட்ட மரம், இறைவனின் ஆசி, இயற்கை வளங்கள், வழி வெளிப்படுதலை விவிலியம் நமக்கு சுட்டுகிறது இல்லையா? கோடையில இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே, தருநிழல் கனிந்த கனியே என்ற பாடலை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பொல்லார் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல இருப்பார்கள். இன்னைக்கு நம்ம கிராமங்களிலே கேழ்வரகு நெல்லெல்லாம் பயிர் செய்து நடு ரோட்ல அல்லது பிரிட்ஜ் மேல போட்டு வச்சிருப்பாங்க. இந்த காற்று வேகமாக பஸ்ஸு காரு இதெல்லாம் போகும்போது அது மேலே போகும். அந்த பதரை அதை மெரிச்சு பதரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அது பறந்து போகும். அது போல பொல்லார் காற்று அடித்து கொண்டு வேகமாக காற்று அடிக்கிற போது அந்த பதரெல்லாம் பறந்து போகும். அது போல பொல்லாதவர்கள் நிலை நிற்க மாட்டார்கள் என்று ரொம்ப அழகா இங்கே சொல்லப்படுகிறது. அவர்கள் பதரை போல இருப்பார்கள். அதான் சொல்றார். இப்போ பயனற்றவர்கள் இல்லையா, முறத்தால் புடைத்து பதரை ஒதுக்குவது இது இறை தீர்ப்பை நமக்கு காட்டுகிறது. இதான் நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஓசையா 13:3, ஏசையா 17:3, செப்பனியா 2:2 நாம் பார்க்கிறோம். ஐந்தாவது பார்க்கிறோம், 5ஆம் வசனத்துல, பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார்கள், பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்துல இடம் பெறார். அதான் ரொம்ப அழகா சொல்றார். நீதி இல்லையா, இறுதி பொது தீர்ப்பு அல்லது அன்றாட நம் செயல்களுக்கு இறைவன் நமக்கு கொடுக்கிற தீர்ப்பு இந்த பகுதியில சுட்டுப்படுகிறதை நம்ம பார்க்கின்றோம். தீயோர் மேல் ஏற்றி அவர்கள் நிலைத்து நில்லார், பதர் போல் காற்றோடு காற்றாய் பறந்து மறைந்து போவார், ஒளிந்து போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க பாருங்க. நேர்மையாளரின் நெறியை ஆண்டவரின் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். நீதிமானுடைய வழியை கர்த்தர் அறிந்து கொள்ளுகிறார் இல்லையா, ஆனால் பொல்லாதவருடைய வழியோ பாழாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பாதுகாப்பார், வழிநடத்துவார், துணை நிற்பார் என்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் மிக முக்கியமானது. அன்பு செய்வார் என பொருள்படுகிறது. யோபனுடைய வாழ்க்கையை பாருங்க இல்லையா, நல்லவனா இருக்கிறான், ஆபத்து வருது, துன்பம் வருது, துயரம் வருது, சோதனை வருது, ஆனாலும் கடவுள் கடைசியில அவனுக்கு ஒரு பெரிய வெற்றியின் வாழ்வை தருகிறது நம்ம பார்க்கிறோம். நெறி வழி, தெராக் என்ற இப்ரேய சொல்லின் மொழிபெயர்ப்புல நெறி என்று நீங்க பார்க்கிற இச்சொல் 66 தடவை பயன்படுத்தப்படுகிறது. 119ஆம் அந்த சங்கீதத்திலும் 16 முறை வருகிறது. எசேக்கியேல் இறைவாக்கினரில் 107 தடவை இந்த சொல் வருகிறது நம்ம பார்க்கிறோம். இந்த தெராக் என்ற வார்த்தை நேர்மையாளர், நீதி, அறம், அவரது வழியில நடக்கின்றவர்களை குறிக்கிற ஒரு சொல்லாக, நல்ல குணங்களை குறிக்கின்ற சொல்லாக இல்லையா இதை நம்ம பார்க்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில இறை வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனதில் இருக்கிறோம். அப்போ இதை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். நற்பேறு பெற்றவர், அதே நேரத்தில் பொல்லாருடைய வாழ்க்கை. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில நற்பேறு பெற்றவர்களா இருக்கிறோமா, பொல்லாரா இருக்கிறோமா? வழி ஓரத்தில் நடப்பட்ட அல்லது கால்வாய் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல, பருவ காலத்தில் கனி தருகிற ஆசீர்வாதமான மரத்தை போல இருக்கிறோமா, அல்லது காற்று அடித்து கொண்டு போகும் பதரை போல பறந்து போய் கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்க்க. நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யறது, திருச்சபையில ஊழியத்தை எதிர்க்கிறது இல்லையா, இவங்கெல்லாம் என்ன ஆகுவாங்கன்னா,
அவங்களே தானே பறந்து போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவருக்காக உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க, ஆண்டவருக்காக அவருடைய பொறுப்புகளை பயன்படுத்துகிறவர்கள், தாளந்துகளை பயன்படுத்துகிறவர்கள் எல்லாம் அவங்க கனி தருகிற மரத்தை போல, அவள் கால்வாய் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். ஆகவே இவைகளில் இருந்து நாம் இந்த செய்தியை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நாளிலே இப்படிப்பட்ட இறை ஆசைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியை வாழ தூய ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எல் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூன் மாதம் 10ஆம் நாளுக்காக நன்றி ஆண்டவரே. கடந்து போன 9 ஆண்டவரே நாட்களிலும் கிருபையாய் காத்துவர். குறிப்பாக ஆண்டவரே இந்த 1.5 மாதம் கோடை விடுமுறை நாட்களை முடித்து எங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல இருக்கிறார்கள். இந்த முதல் நாள் ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். புதிய வகுப்புகளுக்கு, புதிய சூழலில் புதிய நண்பர்களை, புதிய ஆசிரியர் பெருமக்களை சந்திக்கிற போது திவ்ய பிரசன்னம் எங்கள் பிள்ளைகளோடு தங்கியிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதோ ஆண்டவரே, என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு வாழ்க்கை முறையையும் ஒழுக்கத்தையும் பாடத்தையும் கற்றுக் கொடுக்கிற இப்படியா நல்ல ஆசிரியர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தலைமை ஆசிரியர்களையும், இருபால் ஆசிரியர் பெருமக்களையும், பள்ளியில் பணியாற்றுகிற பணியாளர்களையும், ஆண்டவரே ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸையும், குறிப்பாக கரஸ்பாண்டன்ஸ் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த நாளில் என்னுடைய ILC திருச்சபைகளில் நீர் கொடுத்திருக்கிற பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்களுக்காக ஜெபிக்கிறோம். இல்லை பணியாற்றுகிற ஆண்டவரே தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், பணியாளர்கள், ஆண்டவரே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் எல்லாருக்கும் இறை ஆசிரியர்களை தார். தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க இந்த நாளிலே பள்ளிக்கூடங்கள் திறக்கிற போது நம்முடைய கிருபை எல்லாரோடு இருக்க வேண்டுமா ஜெபிக்கும். குறிப்பாக இந்த நாளிலே கேட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். நாங்கள் யாராக இருக்கிறோம்? பொல்லாராக இருக்கிறோமா? நல்லாராக இருக்கிறோமா? ஆண்டவரை கால்வாய் ஓரத்தில் நடப்பட்ட கனித்தந்து பருவ காலத்தில் இலை உதிராத மரத்தை போல இருக்கிறோமா? அல்லது காற்று அடித்து கொண்டு போக பதரை போல இருக்கிறோமா என்பதை உணர்ந்து இந்த உலகத்தில் நாங்கள் எங்களை ஆண்டவர் திருத்தி கொள்ள கிருபைத்தார். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அவருடைய அன்பர் சாருக்காக, ஏஞ்சலின் அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் விசேஷமாக ஆண்டவர் குடும்பத்தினை எடுத்து பயன்படுத்துகிறீர், ஆசீர்வதிங்க. குறிப்பாக இந்த நாளிலே மார்த்தாள் மரியாள் ஆண்டவரே இந்த 1.5 மாதங்களுக்கு பின்பு பள்ளிக்கூடத்துக்கு செல்கிற போது ஆண்டவர் மகள்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. பத்திரமாக சென்று பத்திரமாய் திரும்பி வர பாதுகாப்பை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்திய ராஜம். அதே போல இந்த ஊழியத்தில் எங்கள் ஓட்டுக்களுடைய அன்புக்குரிய ஆசிரியர் ஆண்டவர் சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் பள்ளிக்கு செல்கிற போது நம்முடைய கிருபை தங்கிருக்கட்டும் ராஜா. வழி நடத்துங்க, தேவைகளை சந்திங்க. தொடர்ந்து ஆண்டவர் இதை பிராட்காஸ்ட் செய்து ஆண்டவர்களை உதவி செய்கின்ற ஜான்சன் சாருக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற கேட்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரட்டும் ராஜா, ஆசீர்வாதம் வரட்டும். நான் நல்லவனா இருக்க வேண்டும், பொல்லாதவனா இல்லை, தீங்கு செய்கிறவனா இல்லை. அப்படி தீங்கு செய்கிறவனா இருந்தா நான் காற்று அடித்து கொண்டு போகிற பதரை போல இருப்பேன் என்று உணர்ந்து எல்லாரும் மனம் திரும்பி புதிய வாழ்க்கையை வாழ ஆண்டவரே கிருபை தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில கூட இப்படி இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். நேற்று முதல் புதிய அரசு ஆண்டவரே இதோ ஆண்டவர் மீண்டுமாக 3வது முறையாக பதவியேற்றிருக்கிறார்கள். அவர்கள் நல்ல காரியங்களை எங்களுக்கு செய்ய கிருபைத்தார் ஆண்டவரே. அமைச்சர்களே, பதவியேற்ற எல்லா அமைச்சர்களையும் ஆண்டவரே, இதோ இணை அமைச்சர்களையும் ஆண்டவரை தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கின்ற என்னுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆண்டவரை, எங்களுடைய அனைத்து ஆண்டவர் அதிகாரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்தியா முழுக்க அமைதி, சமாதானம், சந்தோஷம் இருக்க கர்த்தர் கிருபைத்தார். தொடர்ந்து ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அமைதி, சமாதானம் சூழ்நிலை உருவாக்கி தாருங்க. குறிப்பாக இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், ஆண்டவரே பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். தனக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கித்தார். நேற்று தினத்தில் கூட அவருடைய ஆண்டவர் இந்திய சுவிசேஷ ஆண்டவர் லுத்தரன் திருச்சபையின் பெருந்தலைவர் அருள் திரு அறிவர் ஆண்டவர் பிரீஸ்லி பாலசிங் ஐயா அவர்கள் அவருடைய பிறந்த நாளை கண்டார்கள். நன்றி செலுத்துகிறோம். ஐயரையும் ஐரமாவையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அப்படியே இந்த ஆண்டவரே தலைமைத்துவம் இன்னும் எங்களுக்கு அதிகமாக தேவை ராஜா. பெதஸ்தா மருத்துவமனை திறக்கப்படுவதற்கு தலைமைத்துவம் உதவி செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். அவரோடு பணியாற்றுகிற GTக்காக, ஆண்டவரே கண்ட்ரோலருக்காக, இன்னமாக 3 சபை சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்காக, திருச்சபைகளுக்காக, ஆயர்களுக்காக, ஸ்தாபனங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. அதே போல உலகம் அங்க இருக்கிற எல்லா கிறிஸ்தவ திருச்சபைகள், ஸ்தாபனங்கள், பாதிரியார்கள், மதர்ஸ், பாஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சிறப்பான ஊழியங்களை முன்னெடுக்க கர்த்தர் கிருபைத்தார். இந்த நாளில கூட பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஆண்டவரே மேல் வழித்துணையாங்குப்பம் பகுதியில் வசிக்கின்ற கண்கடியா ஆம்பூர் பள்ளியிலே அலுவலக உதவியாளரை பணியாற்றுகிற திரு S. குமார் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே என் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற போது உடைய திவ்ய பிரசனம் சாரோடு தங்கியிருக்கட்டும். உடைய பணிகளை ஆசீர்வதியும். அன்பு மனைவி பிள்ளைகளுக்கு தெய்வீக கரத்தினாலே ஆசீர்வாதத்தை வழிநடத்தும். இன்று போல் என்றும்
மகிழ்ச்சியும் சுபிட்சத்தை தந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாளையும் திரும்ப நாளையும் காணுகிறார்களோ எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. குறிப்பாக நாளிலே மூத்த விசுவாசிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள், ஆசிரியர் பெருமக்கள், ரிட்டையர்ட் டீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ், ஆனவர் குறிப்பாக பிஜிஎஸ் ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து வழி நடத்தும். தொடர்ந்து இந்த நாளின் பணிகளும் பயணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த குழுவை எடுத்து பயன்படுத்தும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென்.